ஹலோ சேனல் 5 சினிமா வியூவர்ஸ், நான் உங்கள் கிருஷ்ணா இங்கே இருக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமீபத்தில் அதாவது நேற்று குட் பேட் அக்லி அப்படிங்கிற ஒரு தரமான படம் வந்து இறங்கியிருக்கு. அந்த படத்தில் எக்கச்சக்கமான ரெஃபரன்ஸ் இருக்குது. என்னப்பா ரெஃபரன்ஸ், படத்தில் ரெஃபரன்ஸ் இல்லை, ரெஃபரன்ஸில் தான் படமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நிறைய படங்களோட ரெஃபரன்ஸ்கள், அது மட்டும் இல்லாமல் ஹிடன் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் வந்து அங்கங்கே ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து வச்சுருக்காரு. அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி போகலாம் அப்படிங்கிற விஷயத்துலலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்னென்ன ரெஃபரன்ஸ் அதில் காட்டியிருக்காங்க அப்படிங்கிறத நான் இதில் சொல்ல போறேன். என்னடா படத்தை ஸ்பாயில் பண்ண போறியா அப்படிங்கிற மாதிரி நினைச்சீங்கன்னா, இருக்கிற எல்லா ரெஃபரன்ஸையும் நான் சொல்ல போல. இப்போ சோசியல் மீடியாவில் வந்து வலம் வந்து கொண்டு இருக்கிற என்னென்ன ரெஃபரன்ஸோ அதை மட்டும் தான் இங்கே சொல்ல போகிறேன். ஸோ நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை இந்த ஸ்பாயிலரும் கூட எனக்கு வேணாம், நான் டேரெக்டாக படத்தை போய் தேட்டர்லேயே பார்த்துக்கிறேன் அப்படின்னீங்கன்னா இதோட இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு படத்தை பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு இந்த படத்தில் வந்து ஆதிக் ரவிச்சந்திரனாலே இந்த ஒரு ரெட்ரோ சாங்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, என்னென்ன மாதிரியான ரெட்ரோ சாங்ஸ்லாம் வந்து இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காரு அவர். ரெட்ரோ சாங்ஸ் இல்லை, என்னென்ன சாங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் விஷயத்தில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெய்லர்லேயே பார்த்த மாதிரி அந்த ஒத்தருவாய்ந்தாரன் அந்த பாட்டை வந்து ரீமாஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அது மட்டும் இல்லாமல் இன்னும் பழைய ரெட்ரோ பாடல்கள்லாம் வந்து இருக்குது. அது என்னென்னா, இளமை இதோ இதோ அப்படிங்கிற ஒரு ரெட்ரோ பாடலில் வந்து ஒரு ஃபைட் இருக்கிறது. அதற்கப்புறம் வந்து தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா அப்படிங்கிற அந்த ஒரு கல்ட்டு கிளாசிக்கான பாட்டும் வந்து இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கிறது. ஸோ ரெட்ரோ பாடல்கள் மட்டும் தானா அப்படின்னா அது மட்டும் இல்லை, அது இல்லாமல் மாடர்ன் பாடல்களும் வந்து ஒரு சில இது இருக்குது. அஜித் அவர்களோட ஆளுமா டோலுமா அந்த பாட்டு வந்து ஒரு தரமான இடத்தை பிடிச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய இன்னொரு படமான வாலி படத்தில் வந்து ஏப்ரல் மாதத்தில் அந்த பாட்டும் வந்து இருக்குது. கரெக்டாக நம்ம இந்த சிம்ரன் வராங்க இல்லையா, அந்த போர்ஷனில் வந்து அந்த பாட்டு இடம்பெற்றிருக்குது. இது இல்லாமல் இன்னும் என்னென்ன பாடல்கள்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீமில் ட்ரெண்டான பாட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அந்த பாட்டும் வந்து இடையில இருக்கு. கானா பாட்டுன்னு சொல்லும்போது இந்த சவு மேல கடாய் அந்த பாட்டு வந்து ஒரு இடத்துல பிளே ஆகுது. சம்மந்தமே இல்லாமல் பணத்துக்காக ஏன் மனசை மறந்து அவன் கூட போனியே அந்த பாட்டும் வந்து ஒரு இடத்துல வச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் தான் ஆதிக்குடைய பிளேலிஸ்ட் இந்த படங்களில் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்து டைலாக்ஸோ இல்லை வந்து சீன்ஸை வச்சு இல்லை கேரக்டரை வச்சு என்னென்ன ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதுக்குள்ளே போனோம் அப்படின்னா, நம்ம தலை அவர்களுடைய லுக்கு வைஸே வந்து நிறைய ரெஃபரன்ஸ் வந்து வேரியேஷன்ஸ் காட்ட ட்ரை பண்ணியிருக்காரு. முதல் லுக்கு வந்து என்னென்னா, அது அவரோட யங்கர் வெர்ஷன் தீனா அந்த படத்தோடைய ரெஃபரன்ஸு கேரக்டரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கேரக்டர் பேர், பாஸ்போர்ட் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது தீனாவுடைய ஒரு ஃபாலோ அப் கேரக்டர் தான் அப்படிங்கிற மாதிரி தீனா ரெஃபரன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பில்லா, இது எல்லாமே ட்ரெய்லர்லேயே பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது பெரிய ஸ்பாய்லராக எதுவும் ஆகாது. அதுக்கப்புறம் வந்து பில்லா, தீனா வந்து பில்லாவாக மாறின ஒரு தருணம், ஒரு ஐடென்டிட்டி சேஞ்ச் வந்து அங்கே நடந்திருக்கு. அவங்களுடைய பாஸ்போர்ட்டு, ஃபோட்டோகிராஃப்ஸ் அதெல்லாம் வந்து காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் பில்லாவாக இருந்தவர் தான் ஏகேவாக மாறி இருக்காரு. அது இல்லாமல் இந்த தீனா ஏகேவா அதாவது ரெட் டிராகனாக மாறினதுக்கான ஒரு சம்பவம் வந்து இடையில காட்டியிருக்காங்க. இது ஒரு பெரிய ஸ்பாய்லர், நான் மறுபடியும் சொல்கிறேன். நீங்கள் படம் பார்க்கலன்னா முடிச்சுட்டு வந்து இந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். அந்த ஒரு கேப்பில் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம எதிரே பார்க்காம நிறைய பாப் கல்ச்சரோட ரெஃபரன்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஒரு அனிமேஷன் வீடியோ வந்து ப்ளே ஆகுது அந்த ஃப்ளாஷ்பேக் சொல்கிற சீனில். அந்த அனிமேஷன் வீடியோவில் என்ன யார் யாரை காட்டியிருக்காங்க அப்படின்னா, நம்ம கொரியன் மூவிஸ்லலாம் வந்து கேங்ஸ்டராக ப்ளே பண்ணியிருப்பார் இல்லையா, நம்ம மா டான் சியோக், ஆள் பயங்கர பல்காக இருப்பாப்ல. ஆனால் அந்த ஹலோ கிட்டி ஃபோன் ஒன்று வச்சுருப்பாப்ல, நீங்கள் நிறைய மீம்ஸ்லாம் பார்த்துருக்கலாம். அவரு கூட நம்ம ஏகே இருக்கிற மாதிரியான ஒரு சில காட்சிகள்லாம் வந்து இருக்குது. அதை தொடர்ந்து இந்த பக்கம் நியூயார்க் சைடு வந்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான அசாசின் சொன்னாலே இவர் பேர் உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் வந்திருக்கும். ஹாலிவுட் படங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நம்ம ஜான் விக் அவர் கூடயும் வந்து நம்ம ஏகே ட்ராவல் பண்ணுறாரு, தோளோடு தோல் நின்று சண்டை போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஷார்ட்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஜான் விக்கை தாண்டி அதுக்கப்புறம் அப்படியே ஜெயிலில் வந்தீங்கன்னா நம்ம மணி ஹைஸ்ட் ப்ரொஃபஸரோட ரெஃபரன்ஸும் இருக்குது. ப்ரொஃபஸரை காட்டி அவர் கூட ஒரு ஹைஸ்ட்டில் வந்து ஈடுபட்டிருக்காரு ஏகே அப்படிங்கிற மாதிரியான காட்சிகளும் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து தேட்டரில் பார்க்கும்போது பயங்கர பிளாஸ்டாக தான் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் பாப் கல்ச்சருடைய ரெஃபரன்சஸ். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டைலாக்ஸில் அவங்க என்னென்ன ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய படங்களாக இருக்கட்டும் இல்லை நிறைய கேரக்டர்ஸாக இருக்கட்டும், ரியல் லைஃப்பில் ஏகேக்கும் அவருடைய ஃபேன்ஸுகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், அது எல்லாத்தையும் வந்து சூப்பராக நிறைய டைலாக்ஸில் வந்து பேசியிருக்காங்க. அதில் முக்கியமாக சொல்லப்போனால் தளபதி விஜய் அவர்களுடைய ரெஃபரன்ஸும் வந்து ஒரு டைலாக்ல இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்மிஷன் சீனில் ஒரு டைலாக் இருக்குது. விஜய் படங்கள், அதாவது தளபதி விஜய் அண்ணன் படங்கள்னாலே இன்டர்மிஷனில் ஒரு டைலாக் வரும். அது என்ன டைலாக் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சுங்க. இவ்வளோ பெரிய ஸ்பாய்லர் நான் இங்கே ரிவீல் பண்ண விரும்பலை. அது என்ன டைலாக் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சுங்க. அங்கே ஒரு டைலாக் வருது. அது இல்லாமல் அஜித் அவர்களுடைய படங்களாகட்டும், இந்த அட்டகாசம், அமர்க்களம், வில்லன், வாலி அப்படிங்கிற மாதிரி இந்த எல்லா படங்களுடைய ரெஃபரன்ஸுமே வந்து ஒவ்வொரு இடத்துல டைலாக்காக இருக்குது. அது இல்லாமல் ஃபேன்ஸ் அவங்களுடைய ஒரு பாண்ட் எந்த அளவுக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் இல்லையா. ஏகே வந்து கேங்ஸ்டராக பீக்காக இருக்கும்போதே அவனோட கேங்கை வந்து கலச்சவன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு டைலாக்லாம் இருக்குது.
கம்பேக். ஸோ இந்த ரசிகர் மன்றத்தை கலைத்தது, எங்கள் கூட இருக்கவங்கலாம் வந்து டை ஹேட் ஃபேன்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஃபேன்ஸை என்கரேஜ் பண்ணக்கூடிய, ஃபேன்ஸை கொண்டாட வைக்கக்கூடிய டைலாக்ஸ் எல்லாம் வந்து அடுத்தடுத்து இடம்பெற்றிருக்கு. இது எல்லாமே ஆதிக்க ரவிச்சந்திரன் ஒரு ஃபேன் பாயா ஃபேன்ஸுகளுக்கு கொடுத்த ஒரு சமர்ப்பணம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இந்த டைலாக்ஸ்லாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிடன் டீடைல்ஸ், அங்கங்கே ஷார்ட்டில் என்னென்ன வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். ஷார்ட்லனா அந்த பாடி லாங்குவேஜ், கேரக்டரோட பாடி லாங்குவேஜ்லேயும் கூட சொல்லலாம். அஜித் அவர்கள் நிறைய இடத்துல டீஸ் பண்ணுறாப்புல, அவர் வாய் திறந்தே சொல்கிறாரு வாலி பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. வாலியில் அந்த வில்லன் கேரக்டர் இருக்கும் இல்லையா, அவர்களை மாதிரி பாடி லாங்குவேஜ் பண்ணி காட்டுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரம்பம் படத்தில் ஒரு மாசான சீன் இருக்கும். இன்வெஸ்டிகேஷனுக்கு நம்ம தலையை கூட்டு போகும்போது அப்படி மேலே கை வைப்பாங்க, வச்ச உடனே அவர் இப்படி பார்த்துட்டு டக்குன்னு பார்க்கும்போது அந்த சீனே வந்து பயங்கர பிளாஸ்டாக இருக்கும். அந்த சீனை வந்து இந்த இடத்துல ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் நம்ம மங்காத்தாவுடைய ரெஃபரன்ஸ், ட்ரெய்லரில் பார்த்த மாதிரி மங்காத்தாவுடைய ரெஃபரன்ஸ் இருக்குது. பில்லாவோட ரெஃபரன்ஸை வந்து நம்ம பிரபு சார் அவரை வச்சு வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் திம்ரன் அவர்களை வச்சும் அந்த ஒரு ரெஃபரன்ஸை கொடுத்துருக்காங்க. அவங்களும் ஒரு அசாசினாக வராங்க இங்கே அப்படிங்கிறதையும் வந்து நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரியல் லைஃப்பில் நம்மால் ஒரு ரேசர் இல்லையா, அதையும் வந்து அங்கங்கே டைலாக்ஸில் ஹிண்ட் பண்ணியிருக்காங்க. நீ ரேசர் வேற, அதனால கரெக்டாக இருக்குது, கிளச்சு கால் டக்குன்னு கிளச்சுக்கு போகுது, கை டக்குன்னு கீருக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்துலையும் டைலாக்ல சொன்னது ரசிக்கும்படியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கட்ட கடைசியாக என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய கார், அந்த காரோடைய நம்பர் பிளேட்டில் வந்து ஒன்று போட்டிருக்கு DIRAK642026 அப்படின்னு சொல்லி. அதாவது ஏகேவோடைய 64th ஃபிலிமை வந்து டேரக்டர், அதாவது ஆதிக்க ரவிச்சந்திரன் தான் வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு. அது 2026 நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராருன்னு நினைக்கிறேன். இது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஃபேன்ஸுக்கும் சந்தோஷம், நானும் சந்தோஷப்படுவேன். ஸோ கூடிய சீக்கிரம் இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் தான் கைஸ் நான் கண்டுபிடிச்ச அந்த ரெஃபரன்சஸ் மற்றும் ஹிடன் டீடைல்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதுவும் இப்போ இந்த சோசியல் மீடியாவில் என்னென்ன வளம் வந்துகிட்டு இருக்கோ அதை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் நிறைய ரெஃபரன்ஸ் வந்து படத்தில் இருக்குது, படமே ரெஃபரன்ஸாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் இதில் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா, சைனிங் ஆஃப்.